அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக அவசரமான ஒரு பதிவு, மிக முக்கியமான ஒரு பதிவும் கூட. இன்றைய தினம் 7/7/2025 7ஆம் மாதத்தில் 7ஆம் நாள். இந்த நாளில் சரியாக காலை 7 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் ஒரு வரியை நீங்கள் உச்சரிக்கவும் செய்யலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு நோட்டில், மேனிஃபெஸ்டேஷன் நோட்டில் எழுதவும் செய்யலாம் அப்படின்னு நான் நேற்றே 2 பதிவுகள் போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ நம்ம சொல்லக்கூடியது அதைவிட மிக மிக அற்புதமான ஒரு வழிமுறை, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான். இதை மிரர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்து நம்முடைய வாழ்க்கையை பல வகையில் முன்னேற்றி கொள்ளலாம். அதில் ஒரு வகை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 777 அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு எண் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நேற்றைய பதிவுகளிலே ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த 7 அப்படிங்கிற எண் அனைத்து மதத்திலையுமே ஒரு முக்கியமான இடத்தை வகிக்குது. அந்த 77, 777, 7777 இந்த எண்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, நான் இந்த பதிவுக்காக சொல்லலை, ஜென்ரலாக நீங்கள் இந்த எண்களெல்லாம் பார்க்குறீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில். இப்படிப்பட்ட எண்களையோ அல்லது 666, 555 இப்படி ஒரு வித்தியாசமான எண்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கலாம். எனக்கு நல்ல சீட்டு கிடைக்கணும், நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறது. இப்போ மாணவர்களாக இருந்தால் அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் வேண்டிப்பது, கோரிக்கையாக பிரபஞ்சத்துக்கிட்ட வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஒரு எண்ணுக்குமே ஒரு மகத்துவம் அல்லது ஒரு குணாதிசயங்கள் உண்டு. இப்போ எண் 1 எடுத்துக்கணுங்கன்னா தலைமை பண்பு, யூனிக்கான நேச்சர். அதாவது 1னா அது மட்டும்தான் இருக்கும், டாப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அது குறிக்கும். அதை மாதிரி 2, 3 எல்லாத்துக்குமே நிறைய கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதில் எண் 7 அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடிய ஒரு எண் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இத்தனை நாட்கள் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நேர்மையான வழியில் உழைச்சிருக்கிறீங்க, அதற்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் எந்த துறையில் வேலை செய்தாலும் அல்லது வீட்டிலே தான் நான் இருக்கிறேன், வீட்டிலே நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வேண்டிய ஒரு அங்கீகாரத்தை, உங்கள் விடாமுயற்சிக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாராட்டை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு எண் தான் இது. ஸோ இன்றைக்கி இயற்கையாகவே இந்த எண் நமக்கு அமைந்திருக்கிறது. சில பேர் இந்த மாதிரி மேஜிக் நம்பர்ஸை பார்ப்பாங்க, சில பேர் பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்க்காதவங்க என்ன கேட்பாங்கன்னா, நாங்கள்லாம் என்னங்க செய்கிறது, நான்லாம் ஒரு மேஜிக் நம்பர்ஸு, ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் இப்படிப்பட்ட நாளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா இதே போல் நான் நிறைய மாதங்கள் சொல்லிக்கிட்டே வரேன். அதில் அவங்க செஞ்சு பார்த்துட்டு உடனே எனக்கு கைமேல் பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம எதுவுமே ஒரு பெரிய பொருட்செலவோ அல்லது உடல் வருத்தி நம்ம ரொம்ப தூரம் போய் பண்ணணும் அப்படிங்கிற எந்தவித கட்டுப்பாடும், எந்தவித ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதை மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிய பொருளை வைத்து ஜஸ்ட்டு நம்ம வாயை திறந்து உச்சரிக்க போகிறோம். உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நம்ம வாயை திறந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுவும் குறிப்பிட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் முதல்ல கிளியராக கேட்டிங்கன்னா தான் பிரபஞ்சம் உங்களுக்கு வேண்டியதை உங்ககிட்ட தரும். உங்களுக்கே முதல்ல அந்த தெளிவு இல்லை அப்படின்னா நீங்களும் குழம்பிடுவீங்க, பிரபஞ்சமும் குழம்பிடும். ஸோ இன்றைக்கி நம்ம நேரம் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறது கிடையாது. 7 முறை 7 நிமிடங்கள் 7ஆம் மாதத்தின் 7ஆவது நாளில் 7 முறை, அதாவது இரவு 12 மணிக்குள்ளார, இன்று இரவு 12 மணிக்குள்ளார 7 முறை 7 நிமிடங்கள் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. அதாவது அந்த ஒரு வரியை 1 நிமிடம் நீங்கள் ஆத்மார்த்தமாக சொல்ல போகிறீங்க. அப்படி நீங்கள் முன்னாடியே சொல்லி முடிச்சிட்டாலும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக அதை விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் இப்போ சொல்கிறேன். இதற்கு தேவை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி அழுக்கில்லாமல் க்ளீனாக இருக்கணும். வீரல், கருப்பு புள்ளிகள் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. சுத்தமான கண்ணாடியாக இருக்கணும். நீங்கள் தினம்தோறும்
பார்க்கக்கூடிய கண்ணாடி இருந்தால் கூட பரவாயில்ல. இதை மாதிரி தனியாக கையில் எடுக்கக்கூடிய சின்ன கண்ணாடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது பீரோலேயே அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதற்கு முன்பு போய் நீங்கள் அமர்ந்துக்கோங்க, அல்லது நின்றுக்கிட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம். செய்வதற்கு முன்பு ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் பென்னால் நீங்கள் அந்த கண்ணாடியில் ஜஸ்ட்டு இதை சொல்கிறதுக்கு முன்னாடி 777 அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எழுதிடுங்க. 777 அப்படிங்கிறத எழுதிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்லணும். சரிங்களா? இது தீட்டு காலங்களா, அசைவம் சாப்பிட்டேன், என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா பிரபஞ்ச விதிகளுக்குமே நம்ம எந்தவித ரூல்ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ கிடையவே கிடையாது. பிறப்பிறப்பு தீட்டு இருக்குது, ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு 12 இன்று இரவு 12 மணிக்குள்ளார ஒரு 7 நிமிடங்கள் மட்டும் நீங்கள் செலவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான அந்த ஒரு வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் எ பவர்ஃபுல் மணி மேக்னட். இதை சொல்லிவிட்டு பணம் உங்களை சூழ்ந்து இருப்பது போல், ஒரு ரூம் ஃபுல்லாக பணம் இருக்குது, அதுக்கு நடுவில் நீங்கள் நின்றுட்டுருக்கிறீங்க, மேலே இருந்து பணம் கொட்டிக்கிட்டே இருக்குது. பல வகையிலையும் நீங்கள் பணத்தை இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் பீரோவை திறந்து பார்க்குறீங்க, ஃபுல்லாக பணமாக இருக்குது. உங்கள் பேக்கை திறந்து பார்க்குறீங்க, ஃபுல் பணம். இதெல்லாம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். சரிங்களா? உங்கள் பர்ஸில் பணம் இருக்குது, பேங்க் புக்கை திறந்து பார்க்குறீங்க, அதில் ஃபுல்லாக அவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இது எல்லாமே விஷுவலைசேஷன். சரிங்களா? சில பேர் கேட்கலாம், சும்மா உட்காந்து நாங்கள் கற்பனை பண்ணிகிட்டு இருந்தால் எல்லா பணமும் எங்களுக்கு வந்துருமாங்க அப்படின்ட்டு. உங்களை ஒரு சாவி கொடுத்து உங்களை வேலை செய்ய வைப்பதற்காக தான் இத்தகைய ஸ்விட்ச் வேர்ட்ஸு, ஏஞ்சல் நம்பர்ஸு எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும், மனசுலேயே ஒரு மாற்றம் வரும், உத்வேகம் பிறக்கும், நல்லா உழைப்பீங்க, சோம்பேறித்தனம்லாம் எதுவுமே இருக்காது, மனசில் எல்லாமே பாசிட்டிவாக தோணும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கண்ணாடியில் 777 அப்படிங்கிறத எழுதிடுங்க. ஸ்கெட்ச் பெனில் தான் எழுத முடியும். அதை நீங்கள் 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை நீங்கள் அழைச்சிங்கனாலே அலைஞ்சிடும். ஒரு துணி வச்சுட்டு ரப் பண்ணிங்கனாலே அது அலைஞ்சிடும். பால் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ண முடியாது, என்ன கலர் ஸ்கெட்சாக இருந்தாலும் பரவாயில்ல. ஐ எம் எ பவர்ஃபுல் மணி மேக்னட். நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன். நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். எல்லா கடனும் தீர்ந்துடுது, எல்லா லோனும் தீர்ந்துடுது, உங்ககிட்ட அளவுக்கு அதிகமான பணம் சேர்ந்துருக்குது. இதெல்லாம் நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள். ஸோ இதை நீங்கள் செஞ்சாலே போதும், இன்றைக்கி நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான மனநிலையில் இதை நீங்கள் செய்யுங்க. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய பிம்பம் கண்ணாடியில் தெரியும் அப்படிங்கிறதால நீங்களும் கொஞ்சம் நல்லா தலைலாம் வாரிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போய் கண்ணாடி முன்பு நின்று இதை சொல்லுங்கள். கண்ணாடி முன்னாடி நம்ம பேசுகிறதே நமக்கு இன்னும் ஒரு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிறத அது திரும்ப அந்த உருவம் மறுபடியும் அதே நேரத்தில் சொல்கிறதால உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். நன்றி.